Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 3, 2, 1, 0. And we have liftoff of Vikram 1, India's first private orbital launch vehicle. And we have great views. சிறிய செயற்கைக்கோள்களை புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் திறன் கொண்ட விக்ரம் 1 என்ற ராக்கெட்டை ஐதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனம் ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் உள்ள முதலாவது தளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ராக்கெட் அல்லது விண்கலத்தை சாராமல் ஒரு இந்திய தனியார் நிறுவனம் தான் சொந்தமாக உருவாக்கிய ஏவுகணத்தை பயன்படுத்தி ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் விண்ணுக்கு அனுப்பும் முதல் ஆர்பிட்டல் வகை ராக்கெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையான டாக்டர் விக்ரம் சாராபாயின் நினைவாக பெயரிடப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களின் புதிய வருகையை குறிக்கும் வகையில் ஆகமன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விக்ரம் 1 ராக்கெட் 7 அடுக்கு மாடி உயரத்தை கொண்டதாகும். சுமார் 350 கிலோ வரை எடையை தாங்கும் வகையிலும் 60 டிகிரி சாய்வு கொண்டதாகவும் சிறிய செயற்கைக்கோள்களை குறைந்த புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் வகையிலும் விக்ரம் 1 வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் முழுவதுமாக இலகுரக கார்பனால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது வழக்கமான ராக்கெட் தரத்திலான எஃகுடன் ஒப்பிடும்போது எடை குறைவாகவும் வலிமையாகவும் இருப்பதோடு ஒட்டுமொத்த செயல்திறனையும் மேம்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்டின் சுற்றுப்பாதை சரிசெய்தல் தொகுதி முழுமையாக 3D அச்சிடப்பட்ட திரவ எரிபொருள் இயந்திரத்தால் இயக்கப்படுகிறது. இந்திய சுற்றுப்பாதை ஏவு வாகனத்தில் இத்தகைய இயந்திரம் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். நாட்டின் மிக நீளமான ஒற்றைக்கல் கார்பன் கலப்பு முதல்நிலையையும் கொண்டுள்ள விக்ரம் 1 உள்நாட்டு கலப்பு உற்பத்தி மற்றும் விண்வெளி பொறியியலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை எடுத்துக்காட்டியுள்ளது. கிரகா ஸ்பேஸ், காஸ்மோசியோ, டிக்யூடு மற்றும் ஸ்கைரூட் நிறுவனத்தின் ஸ்கோப் ஆகிய தொழில்நுட்ப கருவிகளுடன் பெங்களூருவைச் சேர்ந்த காஸ்மோஸ் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் காஸ்மிக் ப்ளூம் மைக்ரோ வகை தொழில்நுட்ப சாதனங்களும் விக்ரம் 1 ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக நாட்டின் விண்வெளித்துறையின் பாரம்பரியத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய், நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஏவுகணை நாயகனும் ஆன டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோரின் நுண் சிற்பங்களைக் கொண்ட ஒரே சிறிய தங்க ராக்கெட்டும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இது அறிவியல், பொறியியல் மற்றும் தேசிய பாரம்பரியத்தை ஒன்றிணைத்து ஆகமன் திட்டத்தை அதன் தொழில்நுட்ப சாதனைகளுக்கு அப்பாற்பட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியுள்ளது. விக்ரம் 1 வெற்றியின் மூலம் உலகளாவிய தனியார் சுற்றுப்பாதை ஏவுதல் சந்தையில் இந்தியா நுழைந்துள்ளது. இது இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறைக்கு ஒரு திருப்பு முனையாகவும் நாட்டின் வர்த்தக விண்வெளி திறன்களை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் அமைந்துள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.